friends, welcome to Bubbly சமையல். இன்னைக்கு நாம பிஸ்கெட்ஸை வச்சு எப்படி வீட்லயே சிம்பிளா கேக் செய்யலாங்கிறது தான் இந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த பிஸ்கெட் கேக்குக்கு நாம 2 பாக்கெட் ஓரியோ பிஸ்கெட்ஸ் எடுத்துருக்கோம். நாம் ஓரியோ பிஸ்கெட்டையும் அந்த க்ரீமையும் தனித்தனியாக பிரித்து எடுத்துக்க போகிறோம். இதே போல் எல்லா பிஸ்கெட்டில் இருக்கிற க்ரீமை தனியாக இன்னொரு பவுலுக்கு நம்ம மூவ் பண்ணிக்க போகிறோம். நாம் பிஸ்கெட்ஸையும் க்ரீமையும் செப்ரேட் பண்ணி எடுத்துட்டோம். இந்த பிஸ்கெட்ஸை நாம் பவுட்ரு பண்ணி எடுத்துக்க போகிறோம். நாம் இந்த பிஸ்கெட்ஸை நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இந்த ஒரு கப் பாலை இந்த பிஸ்கெட்டில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போது இந்த பாலை இந்த பிஸ்கெட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் நாம் 1/2 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் பவுடரை ஆட் பண்ணி 1/2 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் பவுடர் கூட கொஞ்சம் பால் ஆட் பண்ணி நாம் மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இந்த பேனுக்கு மூவ் பண்ண போகிறோம். இந்த பேனில் கொஞ்சமாக ஆயில் விட்டு எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ இந்த பேனில் நான் நல்லா ஆயில் அப்ளை பண்ணி எடுத்துட்டேன். இதில் 1 டேபிள் ஸ்பூன் மைதாவை ஆட் பண்ணி நல்லா டேப் பண்ணி எடுத்துக்கணும். இது போல் எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கோங்க. பேன் ஃபுல்லாக நம்ம மைதாவை இது போல் டேப் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ நம்ம அந்த மிக்ஸ் பண்ண அந்த பிஸ்கெட் பேட்டரை வந்துட்டு இதில் ஆட் பண்ண போகிறோம். ஃபுல்லாக எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இது போல் நம்ம ஊற்றியாச்சு. இப்போ இதை நல்லா டேப் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா ஏதாவது ஏர் பபிள்ஸ் இருந்தால் அது கிளியர் ஆகிறதுக்காக நல்லா எல்லா பக்கமும் டேப் பண்ணி எடுத்துக்கோங்க. நாம் கேஸில் இந்த மாதிரி ஒரு தோசை தவாவை வச்சு இதுக்கு மேலே நம்ம மிக்ஸ் பண்ண அந்த பேனை இதில் எடுத்து வச்சிடுறோம். இப்போது இதில் வந்து ஒரு லிட்டை வச்சு இதை அப்படியே கவர் பண்ணிக்கிறோம். லோ ஃப்ளேமில் 7 to 8 மினிட்ஸ் இது நல்லா வேகணும். கரெக்டாக 7 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போது இது நல்லா வெந்துருச்சான்னு பார்க்க போகிறோம். ஸ்டிக்கை இது போல் உள்ளே விட்டு எடுத்தால் எதுவும் பாருங்கள் எதுவும் ஒட்டலை. ஸோ இது நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை நம்ம தனியாக எடுத்து வெளியே வச்சுக்க போகிறோம். இதை நம்ம தனியாக கீழே எடுத்து வச்சுட்டோம். இது நல்லா ஆறட்டும். இந்த டைமில் நம்ம ஓரியோ க்ரீம் ரெடி பண்ணி எடுத்துக்க போகிறோம். இந்த க்ரீமில் நாம் 2 டேபிள் ஸ்பூன் பால் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ நம்ம கேக்கை ஒரு பிளேட்டுக்கு மூவ் பண்ண போகிறோம். கேக்கை பிளேட்டுக்கு மூவ் பண்ணியாச்சு. இப்போ இந்த சைட்ஸ்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். கேக்கோட சைட்ஸ்லாம் கட் பண்ணி எடுத்தாச்சு. இதெல்லாத்தையும் நம்ம ஒரு பிளேட்டுக்கு மூவ் பண்ணிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டான கேக் நமக்கு கிடச்சிருக்குன்னு. இதை 2 ஸ்லைஸாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இதை நாம் இப்போ 2 பீஸாக கட் பண்ணி எடுத்துட்டோம். இங்கே பாருங்கள் ஒரு பீஸ் தனியாக இருக்குது, இது ஒன்று தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதுக்கு மேலே நாம் பண்ணி வச்சுருக்கிற இந்த ஒயிட் க்ரீமை மிக்ஸ் பண்ண போகிறோம். இந்த ஒயிட் க்ரீமை எடுத்து இதுக்கு மேலே ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். ஓரியோ க்ரீமை இந்த அளவுக்கு நம்ம ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. இப்போது இந்த லேயரை இதுக்கு மேலே நம்ம வைக்க போகிறோம். நாம் இப்போ செகண்ட் லேயரை அது மேலே வச்சாச்சு. இங்கே பாருங்கள் டபுள் லேயர்ஸ் எவ்வளோ அழகாக தெரியுதுன்னு. இதை நம்ம சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இதை குட்டி குட்டி பீசஸாக இது போல் கட் பண்ணி எடுத்துக்கிறோம்.
கேக்கை நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. இதுக்கு மேலே குட்டி குட்டி டிசைன்ஸ் நம்ம போட்டுக்க போகிறோம். இதுக்கு மேலே நம்ம செரி வச்சுக்கிறோம். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளாக பிஸ்கெட்ஸை வச்சு நம்ம வீட்டிலையே கேக் ரெடி பண்ணியாச்சு. பாருங்கள் இது எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. இதே மாதிரி கேக்கை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.